கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க ஒரு வசனம் என்னன்னு தெரியுங்களா? பூரண ஆசீர்வாதம் ஏற்பட சில தடைகள் ஏற்படும். கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கா? அப்படியா? இல்லை, வசனம் சொல்லுது ஆண்டவரே நமக்கு சில சமயத்தில் ஒரு சின்ன தடையை கொண்டு வருவாராம். இந்த நேரம் காலம் கடக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆண்டவரே நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேனே, நான் 3 நாள் உபவாசம் 40 நாள் உபவாசம் போட்டுனே, இந்த காரியம் இன்னும் எனக்கு நடக்கலையே சுவாமி, நான் எவ்வளோ கெஞ்சுறேன், நீங்கள் கேட்கலையா, என் ஜெபத்தை கேட்கலையா? அப்படி எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல கேட்டிருக்கீங்களே? சில சூழ்நிலையில் அப்படி தானே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், வருஷங்கள் கடந்து போகும், ஆனால் நடக்காது. ஆண்டவரிடத்துல உண்மையா இருப்போம், நல்லா ஜெபிப்போம், ஆலயத்துக்கு போவோம், எல்லா காரியத்திலையும் உண்மையா இருப்போம், ஆனாலும் நடக்காது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க பாருங்க, நீங்க எவ்வளோ உண்மையா இருந்தாலும் இந்த காரியம் உங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னா அது கட்டாயம் அது குறித்த காலத்துல நடக்கும். ஆனா அது ஏன் தாமதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்குங்க. வேதத்தை நீங்க ஆழ்ந்து தியானிக்கும் போது இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நீங்க இதை படிச்சிருக்கீங்களா? பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. யாத்ராகமம் 23:30 வாசிச்சிங்கன்னா என்ன இருக்கும்னா, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னின்று துரத்தினேன். எப்படி பார்த்தீங்களா? உடனே நடக்கல. என்னதான் ஆண்டவர் சத்ருவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துறாராம், நம்ம வேதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறாராம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்கு? நீ விருத்தி அடைஞ்சு, நீ நல்ல பக்தியில் அப்போதானே ஆண்டவரை ரொம்ப நெருங்குவேன். உண்மைதானேங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது, நினச்சது நடக்காத போது தான் ஆண்டவரை நெருங்கி அவரை ருசிப்போம், ரொம்ப வாசிப்போம், ரொம்ப ஜெபிப்போம், உண்மையாக இருப்போம். இதனால தான் எனக்கு தப்பு வந்துச்சோ, இந்த தப்பு செஞ்சதுனால தான், இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பான்னு நம்ம உணர்வடைவோம். கரெக்டா? இப்படி விருத்தடைந்து நாம் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அந்த பூரண ஆசீர்வாதம், நம்ம பூரண தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அவ்வளோ பெருசு சுதந்திரிக்கிறதுக்கு பூரண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு இருக்கிற பாடுகள், தீமைகள், நமக்கு முன்னால் இருக்கிற சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னின்று துரத்தினேன். நீங்கள் 29ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அதே யாத்ராகமம் 23, நான் 30 உங்களுக்கு விளக்குனேன். 29 வாசிச்சிங்கன்னா, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரு வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல். எதுக்காக துரத்தி விடல? ஒரு வருஷத்தில் அவங்கள துரத்தி விட்டுலாம், ஈஸியாக அந்த சத்துருக்களை துரத்தி விட்டுறலாம். ஆண்டவரால் முடியாதுங்களா? நீ ஆண்டவர் நினச்சா சாயந்தரத்துக்குள்ளே துரத்தி விட்டுடலாம், ஈவினிங்குள்ளே துரத்தி விட்டுடலாம். ஆனால் அது துரத்துலையாம். ஒரு வருஷத்துக்குள்ளே முன்னின்று துரத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை திறத்துறேன். ஏன்னா உன்னோட இடம் பாழா போகக்கூடாது, உன் தேசம் பாழா போடக்கூடாது. உன்னை காட்டு மிருகங்கள்னா வச்சித்து போகணும். அது உன் மேலே பரிதாபப்படுமா? படாது. காட்டு மிருக குணம் உள்ளவங்க யாரும் உன்னை அடித்து போடாதபடி அவர் என்ன செய்வாரா? கொஞ்சம் கொஞ்சமாக சத்துருக்களை விரட்டுவாராம். உன் தீமைகளை உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போட்டுருவாராம். எல்லாம் முடிஞ்சோடனே உனக்கு என்ன கிடைக்கும்? பூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். டு கெட் ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நமக்கு காலங்கள் தாமதிக்கும். அது ஆண்டவரால் வருகிற சிறிய தடை. அதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை அதை கடந்து போக கிருபையை தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரே மகிமைப்படுவார்.